டாலர் இண்டெக்ஸ் இறங்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு வந்து விலை ஏறும். ஸோ ப்ளஸ் சப்ளை வந்து ஸ்க்வீஸ் ஆயிருக்கு. டிமாண்ட் சப்ளை சொல்லுவோம்ல. ஸோ ஃபிசிக்கல் தங்கம் இருக்கு இல்லையா, தங்கம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறதுல சப்ளை வந்து ஸ்க்வீஸ் ஆகிருக்கு. அந்த சப்ளை ஸ்க்வீஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து விலை ஏற்றத்தை பார்க்க முடிகிறது. இப்போ வந்து ஒரு பொருள் 10 பொருள் தான் இருக்குது, ஆனால் 20 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ 10 பொருள் இருக்கும்போது 20 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் இப்போ என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஆயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய தங்கத்தினுடைய இதுவும் குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் அந்த சப்ளை ஸ்க்வீஸ் ஆனது ஒரு முக்கிய காரணம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தங்கம் விலை ஏறி இருக்கு. அதுக்காக தங்கம் விலை அதல பாலத்தில் இறங்குமா, இல்லை தங்கம் விலை இப்படி ஏறிக்கொண்டே இருக்குமானா அதுவும் ரெண்டுமே நடக்காது. ஓகே. இது ரெண்டுமே நடக்காது. ஸோ தங்கம் வந்து இப்பொழுதைக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அது மூவ் ஆகிட்டு இருக்கு.